morning. Good morning. Dear students, I am Paul. ஆவின் பாலா ஆரோக்கிய பாலா. Principal da. பேரு என்ன? கேசவ். ஆதி கேசவ். Dear students, நான் இன்டர்வியூல படிப்புக்கு மட்டுமல்ல கேம்ஸ்க்கு முதலிடம் கொடுக்க போறேன். உங்கள கேம்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட்? நான் ஃபர்ஸ்ட் சார். வெரி குட் வெரி குட். எந்த கேம்ஸ்ல பா? கொல கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா கொலை அடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்துல பாக்கணும்டி. I am selected. Rejected. செருப்பால அடிப்பேன். கேம் ஆடாது. அவுட். மிஸ்டர் ராமநாதன். ராஜா ராமநாதன். ராஜாவை மறந்துடாதீங்க. என்ன வேணும்? என் சீட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். இது எங்க தாத்தா காலேஜ். ராஜா ராமநாத பகதூர் கட்டினது. சரிங்க. இதே காலேஜ்ல படிக்கிறதுனால என்னைய ஸ்டூடெண்ட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த காலேஜ்ல நான் போர்டு மெம்பர் கூட. மைண்டட். உங்க தாத்தா மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னா நீங்க பண்ற இம்சையை பார்த்துட்டு இந்த காலேஜை இடிச்சு தள்ளிட்டே போயிருப்பார். இந்த சீட்டை காலி பண்ணிட்டு இங்க வரீங்க, நான் இன்டர்வியூ வைக்கிறேன். கமெண்டிங்கா? ரிக்வெஸ்டிங். ஓகே. பியூன் கால் தி ஸ்டூடண்ட்ஸ். அஞ்சலி அஞ்சலி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சர்டிஃபிகேட் கொடுமா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு தனன் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல லைட்டா போன வாட வந்தது, அதான் கேட்டேன். உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Thank you சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க? கேள்வி. அது என்னன்னு எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேள்வி மட்டும் சொல்லணுமா பதிலும் சொல்லணுமா? ரெண்டையும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது? அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன சொன்னீங்க? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது. அவ்வளவுதானே? நெக்ஸ்ட். பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு? மிஸ்டர் பின் லேடன். நோ நோ. சதாம் ஹுசேன். அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப். நெக்ஸ்ட். யூத் எதனால கெட்டு போறாங்க? எதனால? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல். ஓகே நெக்ஸ்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? தேங்க்ஸ். பை பிரதர். தேங்க்ஸ். திருப்பதி क्वेश्चन பேப்பர் அவுட் ஆயிருச்சுடா. திருப்பதி சாமி. வந்துட்டேன் சார். வணக்கம். என்ன பயமுத்துற? இல்ல டிவில நிர்மலா பிரியசாமி இப்படிதான் சொல்லுவாங்க, சும்மா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு. தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? நீ எப்ப பிறந்த? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல பிறந்தேன் சார். சீட்டு கொடுத்துருவீங்கல்ல? உங்க அப்பா பேர் என்ன? அப்போ பூட்டோ, இப்போ முஷரப். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்கல்ல? ஏண்டா இந்த காலேஜ்ல நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற? சார் சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்களா சார்? டேய் காலேஜ் விட்டு வெளிய போடா. ஏன் 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 அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னா. உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா? டேய் அவளை கேட்ட கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா. அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட். நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு. இம்ச விஷயம் தெரியாது பேசாத. டேய் வெளிய போடா. ஒரு நிமிஷம். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீ வா, நான் சொல்றேன். என்ன பிரதர்? அந்த ஆளு கட்டிங் கேட்பான். நாளைல இருந்து நீ காலேஜுக்கு வந்துரு. எப்படி வர்றது? சாயந்தரமா என் வீட்டுக்கு வா, விவரமா சொல்றேன். குருமூர்த்தி. யுவர் மிஸ்டர் குருமூர்த்தி? யா. ஆதி சாரி பிரின்சி, இது எங்க தாத்தாவோட காலேஜ். இவனை நான் கேள்வி கேக்குறேன். சரி கேட்டு தொலை. சேம் क्वेश्चन தானே? ஆமா. நம்ம நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? அதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சார். அத பத்தி நமக்கு எதுக்கு? சூப்பர். பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு? பக்கத்து நாட்டு சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு சார்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஃபைனல் क्वेश्चन. யூத் ஏன் கெட்டு போறாங்க? மொட்டையா இருக்கிறதுனால. மொட்டையா? படிச்சா வேலை இல்லைன்னு சொல்றாங்க, படிக்கலாம்னா சீட் இல்லைன்னு சொல்றாங்க. சீட் இல்லாம மொட்டையா உட்கார்ந்திருந்தா தண்ணி அடிக்கணும்னு தோணுது, தண்ணி அடிச்சா திங்க் பண்ணணும்னு தோணுது, திங்க் பண்ணா சீட்டு கொடுக்காதவனும் உதைக்கணும்னு தோணுது. அப்ப இவரை நீ அடிப்பியா? டேய் நான் சீட்டு கொடுக்கலன்னு இன்னும் சொல்லவே இல்லையேடா. சீட்டு இல்லன்னு சொன்னா இவரை கை நீட்டி அடிப்பியா? கையால் அடிக்க மாட்டேன், ஹாக்கி ஸ்டிக், சைக்கிள் செயின் எடுத்துட்டு வந்து அடிப்பேன். வெரி குட். பிரின்சி, இவன் ரவுடி ஆயிட்டா நாட்டுக்கு நல்லது இல்ல, உங்களுக்கு நல்லது இல்ல. தேங்க்யூ சார். பிரதர், இன்னும் இந்த ஆளு உனக்கு சீட்டு தரேன்னு சொல்லவே இல்லையே. எப்படியும் இருந்தாலும் வெளில வந்துதானே ஆகணும். பிரதர் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம்? எனக்கு எப்போ தெரியும் சார். பாய் சார். பாய் சார். இம்ச வர வர சிட்டில ரவுடிங் அதிகமாயிட்டானுங்கல்ல? செக்கு அண்ணா, நம்ம தியேட்டர் ரொம்ப பல்ஸ் ஆயிடுச்சு. டிடிஎஸ் பண்ணி சீட் எல்லாம் மாத்தலாண்ணா. வயசாயிடுச்சுன்னு உங்க அம்மாவை மாத்துவியா? என்னண்ணா நீங்க சென்டிமெண்ட்ஸ் தீட்டடா, ஒன்னும் நொட்ட வேணா, காய நகத்து. அப்பே பெருமாள் வாரிசு வந்திருக்காங்க. பெருமாளா? எவன்டாவா? அட கோரிப்பாளையத்துல நம்ம ஒரு லேண்ட கரெக்ட் பண்ணோம்ல, அந்த லேண்ட் ஓனரு. அவனதான் போட்டு தள்ளிட்டல, அப்புறம் இவங்க என்ன? சரி வர சொல்லு. உங்களோட விளையாடுறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. உனக்கு தெரியுது,
ஈஸி நினைச்சு வந்திருக்கானுங்க பாரு. வணக்கங்க. எதுக்கு? எங்க வீட்டை நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, அதை பத்தி பேசலாம்னு வந்தோம். அது பெருமாளுடையது, உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஆடுற. நாங்க பெருமாளோட லீகல் வாரிசுங்க. இந்த வாரிசுங்களால தாண்ட அந்த நாடே உருப்பிடாம போகுது. டேய் அருணாச்சலம், அப்ப அப்பு இல்ல அப்பு அப்ப அது அருணாச்சலம், ஆ. இந்திய சொத்துரிமை சட்டத்தை மாத்திரம்டா. ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க 20 மணி நேரம் உழைச்சு 4 மணி நேரம் தூங்கி சம்பாதிச்ச சொத்தை 20 மணி நேரம் தூங்கி 4 மணி நேரம் விளையாடுன வேணுங்களா வாரிசுன்னு எப்படா ஒத்துக்க முடியும்? ஏண்டா உங்க அப்பனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சு அந்த ஆளு 7 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள மண்டைய போட்டுட்டான்னு வச்சுக்க, அப்ப நாங்க அவரோட வாரிசுங்க. மீதி 7 வருஷம் தண்டனையை நாங்க அனுபவிக்கிறோம்னு போவீங்களா? நைஸ கண்டுப்பீங்கல்ல. ஆனா சொத்து பதிவேன மட்டும் லவ்டிக்க வாரிசுன்னு வந்துருங்க. இருக்கிறவனுக்கு தான் இடம் சொந்தம்னு கேள்விப்பட்டிருக்கியா? இந்த மதுரை மாநகரத்துல ஆக்கிரமிச்சவனுக்கு தான் அனைத்தும் சொந்தம். நீங்க போகலாம். அந்த இடத்தோட மதிப்பு 2 கோடி. அட்லீஸ்ட் 1 கோடியாவது கொடுங்க. தரலனா கோர்ட்டுக்கு போவோம். அண்ணா செக். உங்க சங்கதி என்ன? அது இல்ல சார், ஏதாவது கொஞ்சமாவது. என்ன கொஞ்சம்? போறதுக்கு போறா, அங்க ஜட்ஜ் கொடுப்பாரு. போங்க போங்கடா 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 போங்கடா. அப்ப ஆபத்து போறார். போங்கடா போங்கடா. டேய் அருணாச்சலம், ஆ? இவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் இல்லையே? ஒரு ரவுண்டும் கிடையாது. ஏதோ டெல்லி கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்றாங்களா? ஜாகிரதையா இருக்கணும். ஐயோ, அவனுங்கள பயமுறுத்த இவனை அடிக்க வேண்டியதா போச்சு. டேய் உன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. அப்ப போலாமா? என்னம்மா செல்லம், இன்றைய வேலை முடிஞ்சிருச்சா? எனக்கு சீட் கிடைச்சிருச்சுப்பா. ஏபிசிடி தெரியாதவனுக்கெல்லாம் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்குறேன். என் பொண்ணு நீ காலேஜ்ல நின்னு சீட்டு வாங்கிட்டு வர்ற. நான் உங்க பொண்ணுன்னு காலேஜ்ல யாருக்கும் தெரியாது. தயவு செஞ்சு தெரியப்படுத்தாதீங்கப்பா. சபாஷ், வாரிசான இப்படித்தாண்டா இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே என் பேக்ரவுண்ட் வேணாம்னு சொல்றேன். எனக்கும் உன்னை பார்க்கணும், ஊருக்கு வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒரு தடமாவது நேர்ல வந்து யாருமா? பாட்டி தானே? அம்மா ஒரு நிமிஷம் இரு, அஞ்சலி வந்திருக்கா. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க ராஜா? எனக்கு என்ன, காலையில 300 பேரு, சாயந்தரம் 300 பேரு, ஒரு நாளைக்கு 600 பேர் சைட் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நச்சுன்னு இருக்கேன். ஏய் உன்னை பார்க்க வேண்டியனா? தாத்தா இருக்காங்களா? இப்பதான் கண்ணு வெளியில போனாரு. என்னாச்சு? பாட்டி, தாத்தா கிட்ட ஒரு முக்கியமா. ஆமா ஆமா, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். 82, 83, 84, 85, 80. ஏய், எதுக்குடா நிறுத்துன? இது எங்க தாத்தா காலேஜ், எனக்கே ராகிங்க. ஓ, உங்க தாத்தா காலேஜா? இதெல்லாம் சொல்லி பிரின்சிபல வேணா ஏமாத்து. என்னடா தாத்தா? பாடுற. 86, 87. ஏய், 86 87 ஆடா? இல்ல மாப்ள, 86. இல்ல 87. சரி சரி, உனக்கு வேணா எனக்கு வேணாம். ஏய், நிறுத்துற. முதல்ல இருந்து போடு. போடுற. 1, 2, 3. இவனுக்கு 100 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள 101 போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துரும் போல இருக்கே. 9. உனக்கு மண்மலை யார் தெரியுமா? என்னைய கேக்குறியா? நான் தான் மாப்ள. டேய், நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு, இதோ வரேன். டேய், வாங்கடா. ஏய், நில்லுங்கடா. என்ன நியூ அட்மிஷனா? ஆமா. சரி, பேண்ட கழட்டு. என்ன பிரதர், பேண்ட கழட்ட சொல்றீங்க? ரொம்ப அசிங்கமா இருக்குமே பிரதர். பேண்ட கழட்டுறான்னு சொன்னேன். ஓபன் பிளேஸ்ல எப்படி கழட்டுறது? பேண்ட கழட்டு. இல்ல லேடிஸ்ங்களா இருக்காங்க பிரதர். பேண்ட கழட்டுறா. சரி, அதுக்கு மேல உங்க இஷ்டம். டேய், இவனை 1 மணி நேரம் கக்கூசா பூட்டி வைங்கடா. தக்குசா டேய், நாரேடா டேய். ஹீரோ மாதிரி இருக்க. கையில லேஸ், கழுத்துல பூட்டு, பாத்தி, பெரிய ஆள் தான். நீ என்ன பண்ற? கொஞ்சம் ஓரமா நில்லு, இதோ வரேன். ஏய் கொடா புட்டு, என்ன நியூ அட்மிஷனா? நச்சின்னு இருக்கு. மாப்ள, இவ பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. மேடம் ஸ்லிம்மா இருந்தாங்கன்னா சிம்ரன் மாதிரி இருப்பாங்க. ஆமா. ரீபாக் ஷூ, Hello. கில்லர் ஜீன்ஸ், டைட்டன் வாட்ச். செல்லம், டா இந்த கம்பெனிடா. சொல்லுமா. உங்க அக்கா போடுற அதே கம்பெனி தான். ஏய், கலை என்னடா சொன்ன? உங்க அக்கா போட்டிருக்கால அதே கம்பெனின்னு தான் சொன்னேன். ஏய், மாப்ள, என்னாச்சு? சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டு போங்க, இல்ல 1 ஹவர்ல செத்துருவான். நீங்க வாங்க. ஓகே.
ஹாய் ஐ அம் கீதா. Dear students, I am Arvind Bachchan. நீங்க அமிதாப் பச்சன் ரிலேட்டிவா? Of course. பேர் ஆண்டியப்பனா இருக்கும். நியூமராலஜி பார்த்து மாத்தி இருப்பான். ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படி தான் சுத்தி திரிறானுங்க. குட் மார்னிங் Good morning, sir. குட் மார்னிங் குட் மார்னிங். இம்ச குட் மார்னிங் லேட்டா வந்த உனக்கு இல்லடா எனக்கு. நான் சொன்னது அவங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. Stop it. Dear students, டியர் ஸ்டூடண்ட்ஸ், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் சாரி சார் ஃபர்ஸ்ட் டே செக் இன் நினைச்சேன். நீங்களே சொல்லுங்க சார். கரெக்ட். Dear students, ஒரு குட் நியூஸ். நம்ம காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல கதை, கவிதை, இசை, நடனம் போன்ற அற்புதமான ப்ரோகிராம்லாம் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க அவங்க பேரை கொடுக்கலாம். சார் எஸ், எங்கள் பெற்றோர்கள் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, மாத வட்டி, ஏன் வட்டிக்கு வட்டி ஓடும் சேட்டு பசங்களின் கோரப்பிடியிலே சிக்கி ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட்டும் வாங்கி கொடுத்து படித்து வா மகனே படித்து வா என்று பாசத்தோடு ஃபாஸ்ட் ஃபுட் கொடுத்து அனுப்பினால் நீங்கள் கல்லூரியில் பாட்டு பாடு ஆட்டமாடு என்று சொல்லி ஒரு டிவி காம்பேரராக்க முயற்சி செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இவன் ரொம்ப நல்லா பேசுறானே. இவனை பேசாம பேச்சு போல கலந்து சொல்லாம இல்ல? டேய், நீ எப்படி கிளாஸ் வந்த? உனக்கு யார் சீட் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். நீயா? ஏன் கையெழுத்து? பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து. அந்த 3 முட்டையும் நான் தான் போட்டேன். டேய், நீ எல்லா விஷயத்தையும் தலையிட்டு இருக்க. உன்ன என்ன? அவன் கொடுத்த 10,000த்துல 5,000 ரூபாய்க்கு வாங்கினது அந்த மோதிரம். டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஆர்வம் உள்ளவங்க ஆபீஸ்ல வந்து பேர் கொடுங்க. நான் வரட்டுமா? அண்ணே அவன்தான். மாப்ள, நம்மள அடிக்கிறதுக்கு கும்பமேளாவுக்கு போன யானை மாதிரி ஒருத்தனை தள்ளிட்டு வந்திருக்கானுங்க. வா ஓடிடுவோம். மாமா நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வெயிட் பண்ணு. போய் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ரேஸ் பண்ணிட்டே இரு. ஓகே மாப்ள. இவனை அடிக்கிறதுக்கு நானா? தம்பி உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சைலண்டா போயிட. சொல்லலனா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றேன். அடிச்சு ஆப் ஆயில் ஆயிடும். சாரி கேளுடா. கேக்கலனா சொல்ல மாட்டேன். சொல்லுடா. தோரைய காட்டி ஃபிளிப் காட்டிடா பண்ணாடா. யாரா பண்ணாடா? வெத்து தம்பி தம்பி வேணாம் வேணாம் வேணாம். ஏன் மாடு சுடாகாது. காபி கூட ஆத்தினா குடிப்பேன்.
பேசிக்கலா ஸ்டூடெண்ட் ஆனா வெளியில ரவுடியா தெரியற. நான் பேசிக்கலா ரவுடி ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் இதை ரிப்பீட் பண்ண முடிச்சிருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு. சாரிலாம் இருக்கட்டும், ஒரு 500 ரூபா கொடுங்க. எதுக்கு? இல்ல இந்த சைலன்சர் மேட்டர் எங்க அப்பா சவுண்ட் பார்ட்டிக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். அதான். ஓ, தேங்க்யூ. ராமாயமா புள்ள வந்துட்டான் போல் இருக்கு, போய் சுடு தண்ணி எடுத்து வைங்க. சரிம்மா. என்னப்பா என்னோட ஃபேவரட் சட்டை. இது சர்ஃப் ஏரியால எது போட்டு துவைப்பேன்லாம் எனக்கு தெரியாது. சும்மா நீட்டா சூப்பரா கிளீனா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு உப்புமா கிண்டி வை, முந்திரி பருப்பு போட்டு. சரிப்பா பண்ணிடுறேன் போ. ஏய் நில்லு. என்ன இது என்ன சட்டையெல்லாம் அழுக்கு? அது குரு இல்லக்கா, அது வந்து அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம புள்ள மெக்கானிக் ஷெட்ல பார்ட் டைம் ஜாபா வேலை பார்க்கறான். அப்படித்தானே? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? எப்படிக்கா பேச்சு வரும்? தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இங்க சிக்கி சின்ன பின்னப்படுத்து. போய் உப்புமா கிண்ற வேலையை பாரு. இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டா? உப்புமா எண்ணெயில செஞ்ச நெய்ல செஞ்சிருக்கான்ல? நெய்ல இல்லடா, உனக்கு குருடாயில தான் விடுங்க. வந்துட்டாருப்பா ரேடியோ மிர்ச்சி, இனிமே ரொம்ப ஹாட் மச்சி. ஏண்டா என்ன படிக்கிற? ஸ்டார் டஸ்ட். என்ன டெஸ்ட்? ஸ்டார் டஸ்ட். இத படிக்கிறது பதிலா பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி படிக்கலாம்ல? படிச்சா நல்ல மார்க் வரும், வந்தா நல்ல ரேங்க் வரும், அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும்டா. கிடைச்சா கிடைச்சா கால் மேல கால் போட்டுட்டு ஹாயா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல? இப்ப அதத்தானே செஞ்சிட்டு இருக்கேன். டேய் அவசரமா தின்னு தொலையாதடா, தொண்டையில சிக்கி சாக போற. உங்க எஃப்எம் நிறுத்தவே மாட்டீங்களா? கொட்டிக்க. டேய் அப்படி கால ஆட்டாத, வயிறு எரியுது. ஏங்க புள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்க கண்ணு பட்டு பட்டுதான் என் புள்ள துரும்பா இழைச்சிட்டான். அந்த துரும்பு தாண்டி என் கண்ணை உறுத்திட்டே இருக்கு. கண்ணாது வீட்டுல நிம்மதியா சாப்பிட கூட முடியல. இருமாப்ல நானும் வரேன். மானரோசா இருக்கிற அந்த வீட்டுல ஒரு பருக்க கூட சாப்பிட மாட்டான். ஏங்க எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய கரிச்சு கொட்டுறீங்க? அவன் பாருங்க சரியா டிஃபன் கூட சாப்பிடாம எழுந்து போயிட்டான். அவன் போனது நான் திட்டினதுக்காக இல்ல, பிளேட்ல உப்புமா தீஞ்சு போச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை வீட்டை விட்டு வெளியே போகாம பண்ணுங்க. அவன் எப்பதாண்டி என் பேச்சு கேட்டிருக்கான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். நான் என்ன சொன்னாலும் அவன் ரிவர்ஸ்ல தான் பண்ணுவான். அவன் டெக்னிக் நான் யூஸ் பண்றேன். ஐயோ, என்னங்க? குரு என்ன எங்கப்பா போறீங்க? ஏன் நீங்களும் வரீங்களா? நீ போடா. குரு இந்த 500 ரூபாயை வாங்கிட்டு போய் இன்னைக்கு பூரா ஊரை சுத்திட்டு வா. இந்த வாங்கிக்க. சரி, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் உங்க பேச்ச கேக்குறேன்.